அனைவருக்கும் வணக்கம். ராகு கேதுக்களை பற்றி அறியும் போது அவர்கள் எவ்வாறு பலம் தருவார்கள் என்பதை கணிப்பதில் நிறைய சிக்கல்கள் ஜோதிடர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். நானும் கூட ஆரம்பத்தில் ராகு கேதுக்களுடைய நிலையை கணிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். பொதுவாக ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு எதுவும் கிடையாது. மூலங்களிலேயே ரிசவம் உச்ச வீடு என்றும், சில நூல்களில் கன்னி உச்ச வீடு என்றும் பலதரப்பட்ட கருத்துக்கள் நிறுவுகின்றன. இந்த நிலையில் உச்சாட்சி இந்த நிலையை விட்டுவிடலாம். ராகு கேதுக்கள் பற்றி அறியாமல் ஒரு ஜாதகத்திற்கு ஒருவர் பலன் கூற முடியாது. எந்த நிலையாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக முக்கிய நிலையாற்றுவார்கள். ராகு கேதுக்களை தவிர்த்துவிட்டு ஜோதிடத்தை பார்ப்பது என்பது முடியாத காரியம். நவகிரகங்களே சொந்த வீடு ஆட்சி வீடு இல்லை என்றாலும் தான் நின்ற வீட்டை ஆக்கிரமித்து தன்னோட இணைந்த கிரகத்தை ஆக்கிரமித்து வலுவிழக்க செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் எப்படி பலம் தரும்? இதில் தான் ட்விஸ்டே இருக்குது. ராகு கேதுக்கள் எவ்வாறு பலம் தருவார்கள்? ராகு கேதுக்கள் தான் இருந்த வீட்டின் அதிபதியை பிரதிபலிப்பார்கள் முதலாவதாக. இரண்டாவதாக தன்னோடு இணைந்த கிரகங்களின் பலன்களை கவர்ந்து தருவார்கள். மூன்றாவதாக தன்னை பார்க்கும் கிரகங்களின் பலன்களை தாங்களே கவர்வார்கள். நான்காவதாக தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களின் பலன்களை எடுத்துச் செய்வார்கள். ஐந்தாவதாக சாரத்தின் அடிப்படையில் பலன் தருவார்கள். பெரும்பாலும் சாரத்தின் அடிப்படையில் ராகு கேதுக்கள் பெரும்பாலும் பலன் தருவதில்லை. முக்கிய 3-4 நிலையான தன்னோடு இணைந்த கிரகம், தான் இருந்த வீட்டின் அதிபதி, தன்னை பார்க்கின்ற கிரகம், தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகம், இவற்றின் பலன் தருவார். ராகு கேதுகளுக்கு பார்வை என்பது கிடையாது. சிலர் 3ஆம் பார்வை இருக்குங்கிறாங்க, 11ஆம் பார்வை இருக்காங்க. நிழலான ஒரு இருட்டுக்கு என்றைக்கும் பார்வை என்பது இருக்காது. அதாவது உத்தராகால அமிர்தத்தில் கூட கிரககலா பரிமாண எண்கள் என்று கூறக்கூடிய காளிதாசர் கூட ராகு கேதுக்களுக்கு கிரக பலா பரிமாண எண்கள் கொடுக்கவில்லை. சனிக்கு கூட 1 கொடுத்திருக்கிறார். ராகு கேதுகளுக்கு அறவே கிடையாது. இந்த அடிப்படையில் ராகு கேதுகளுக்கு பார்வை என்பது அறவே கிடையாது. சரி, இதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு பார்க்கணும். அதாவது ஒரு குரு சுக்கரனோட தொடர்பு கொண்டா ராகுகள் நல்ல பலன்களை செய்வார்கள். ஆமேலா மிருதுசுரா நன்றுகண்ணி 5 இடத்திற்கு ராகு இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்கள். 3, 6, 10, 11 ராகு இருந்தால் நல்ல பலன் செய்வார்கள். இது எல்லாம் பொதுவான விதிதாங்க. இந்த பொதுவான விதிக்குள்ளே ஜோதிடம் இல்லை. பொதுவான விதி எல்லாருக்கும் தெரியும். 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இவதான் மாறாத விதிகள். மற்ற எல்லாமே மாறக்கூடியதுதான். குருபார்த்தராக கெடுதல் செய்ய மாட்டாரா? செய்வார். ராகு கேதுக்கள் எப்பொழுதும் தன்னை பார்க்கின்ற கிரகத்தின் காரகத்துவத்தையும் தருவார்கள், ஆதிபத்தியத்தையும் தருவார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 2/1/1991 10:04 PM அளவில் பிறந்திருக்காரு. சிம்ம லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி ராகு, 10ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சந்திரன் குரு கேது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அதாவது 8, 12ஆம் இடங்கள் சுகத்தம் அடைந்து விவரம் இணைந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகர் வெளிநாட்டில் தான் இருக்கிற பிறந்தது. சரிங்களா? இந்த ஜாதகர் 8, 12ஆம் இடங்கள் மருத்துவம். இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு வாசம் தான். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சனியுடனும் இணைந்திருக்கிறார். கேது தசை முடிச்சு. கேது தசையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 8, 12ஆம் அதிபதிகளின் தொடர்பு, 6ஆம் அதிபதிகளின் தொடர்பு கேதுவுக்கு இருக்கிறது. எப்பொழுதுமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் ராகு கேதுக்கள் அந்த மறைவு ஸ்தானாதிபதியின் தொடர்பை பெறக்கூடாது என்பதை நாம் நன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேது குரு சந்திரனுடன் இணைந்தது நல்லது, குருவுடன் இணைந்தது நல்லதுதான். சுக்கிரனின் பார்வையை பெறுவது கூட நல்லதுதான். ஆனால் சனியின் பார்வையை பெறுவதும் குருவுடன் இணைவதும், குரு அங்கே அஷ்டமாதிபதி ஆகிறார். 8ஆம் இடத்து பலன்களையும் கேது தந்திருப்பார் ஒரு ஜாதகர். ராகு கேது புத்தி தசா வரும்பொழுது இந்த ஜாதகருக்கு கலப்பும் பலன்கள் தான் நடக்கும். குரு பார்த்தராக, சுக்கிரன் பார்த்தராக, உச்ச குருவோட சேர்ந்தராக, கேடயோகம் அதெல்லாம் இல்லை. குருவின் காரகம் கிடைக்கும். குருவின் காரகமான தனத்தை தருவார். அலைந்து திரிந்து தனத்தை பெற வைப்பார். அதே சமயம் வம்பு வழக்கு பிரச்சனைகளையும் இந்த ராகு கேதுக்கள் இந்த ஜாதகரை சிக்க வைப்பார்கள். ஏனென்றால் 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பில் ராகு இருக்கார். மறைவு ஸ்தானாதிபதிகள் முழுக்க ராகு கேதுக்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றன. மறைவு ஸ்தானாதிபதிகள் சுபராக இருக்கலாம். சுபராக இருந்தாலும் அவர் ஆதிபத்திய ரீதியாக கெட்டவர் தான். குருவே 5ஆம் வீட்டுக்கு 8இல் மறைந்து 8ஆம் வீட்டுக்கு திரிகோணத்தில் தானே இருக்கிறார். அப்போ அவர் மறைவு ஸ்தானம் 8ஆம் அதிபதி தானே.
பன்னெண்டாம் கேது நிலைக்கு 6, 8, 12 ஒட்டுமொத்தமாக ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்கின்றன. இதை மனசுல முதல்ல தேக்கணும். இரண்டாவதாக சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரனின் பார்வையை பெறுகிறார் கேது. இது ஒரு நல்ல அமைப்புத்தான் என்றாலும் குரு சுக்கிரன் தொடர்பு பெற்ற ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை தருவார்கள் என்ற விதி இங்கே பொய்த்து போகிறது. ஏன்? குரு அட்டமாதிபதி ஆகிறார். சுக்கிரன் என்பதுதான் கேந்திர மாரகாதிபதி ஆகிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சுக்கிரதசை ராகு புத்தி நடக்கிறது. இன்னும் திருமணம் ஆகலை. திருமணம் ஆகாததுக்கு காரணம் என்ன? 7ஆம் அதிபதி ராகு கேதுக்களுடன் சம்பந்தப்படுவது, குரு 12ல மறைவது, இது எல்லாமே தாமத திருமணத்திற்கான காரணங்கள். சரி, திருமணம் எப்பொழுது நடக்குது? ராகு புத்தியே திருமணம் நடத்தணும். ஏனால் ராகு போகஸ்தானாதிபதியின் பார்வையும் 7ஆம் அதிபதியினுடைய இணைவையும் பெற்றிருக்கிறார். அதே சமயம் 6ஆம் அதிபதியினுடைய இணைவையும் 8ஆம் அதிபதியினுடைய பார்வையும் பெற்றிருக்கிறார். இந்த ராகு திருமணத்தை நடத்தி வைப்பார், புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், கூடவே பிரச்சனைகளையும் தருவார். இந்த ஜாதகருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் திரும்பியும் இருக்கிறது. வம்பு வழக்கு, 6ஆம் இடம் வளர்த்துட்டாலே வம்பு வழக்கு. 6, 8 காம்பினேஷன் வந்துருது பார்த்தீங்களா? வரக்கூடாத தொடர்பு ஜோதிடத்தில் என்பது 6, 8 காம்பினேஷன் தான். அந்த காம்பினேஷனோட ராகு கேதுக்கள் சம்பந்தப்படும் போது அந்த காம்பினேஷன் அப்படியே எடுத்து செய்வாங்க. தன்னோடு இணைந்த கிரகம் தன்னை பார்க்கின்ற கிரகத்தின் பலனை அப்படியே பிசகாமல் எடுத்து செய்கின்ற கிரகங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். எனவே ராகு கேதுகளுக்கு பலம் கூறும்போது ராகு கேதுக்கள் யாருடன் இணைந்திருக்கிறார்கள், அந்த இணைந்த கிரகம் சுபரா பாபரா, எந்த வீடுகளுக்கு அதிபதி, நல்ல துஷ்டான அதிபதிகளா யோகாதிபதிகளா, எத்தனை டிகிரியில் இணைந்திருக்கிறார்கள், மேலும் ராகு கேதுகளுக்கு கேந்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றன, இதையெல்லாம் கணக்கில் வைத்துத்தான் ராகு கேதுகளுக்கு பலன் கூற வேண்டும். இங்கே எடுத்துக்கொண்டாலும் ராகு கலப்பு பலன்களை தான் செய்வார். ராகு கேதுகள் குருவோட சேர்ந்த கேது இருந்தாலும் அவர் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக 5ஆம் வீட்டு பலன்கள் ஓரளவு செய்வார். சனியோடு சேர்ந்த ராகு அவர் 7ஆம் வீட்டுக்கு அதிபதினாலும் ஓரளவு திருமணத்தை நடத்தி வைக்கும் அதிகாரத்தையும் ராகு பெறுவார். ஆனால் அதே சமயம் 6, 8 காம்பினேஷன் வரும்போது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஜாதகத்துக்கு எடுத்தோன்னு கேட்டால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் வந்து ஆமாம் கண்டிப்பாக வந்துச்சு. ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு வந்துருது. அவருடன் ராகு இணைந்து விடுகிறார். எனவே ராகு கேதுகளுக்கு பலன் சொல்லும் போது இந்த குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டால் 3, 6, 10, 11 இதையெல்லாம் அடிப்படை விதிகளாக வைத்துக் கொண்டு அதற்கு மேலே நாம் நன்கு யோசித்து ராகு யாருடன் இணைந்திருக்கிறார், யாருடைய தொடர்பை பெறுகிறார், என்ன ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்துடன் இணைந்திருக்கிறார், இவற்றையெல்லாம் வைத்து பலன் கூறும்போது தான் பலன் துல்லியமாக இருக்கும். நன்றி.